இந்தியாவின் முதல் முழுநேர பெண் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இவர் தனது 8வது பட்ஜெட்டை வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி சனிக்கிழமை தாக்கல் செய்கிறார். தற்போது சாமானியர்கள் முதல் பெரிய பிசினஸ் தலைகள் வரை நிர்மலா சீதாராமன் வெளியிடும் செய்திகளை நோக்கியுள்ளது. ஏனெனில் இவர் தாக்கல் செய்யும் பட்ஜெட்டில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும், யாருக்கெல்லாம் நன்மை நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு நிறைந்துள்ளது. இந்த நேரத்தில் நிர்மலா சீதாராமனின் மத்திய அமைச்சர் என்பதற்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை, அவருடைய தற்போதைய சம்பளம், படிப்பு, நிகர மதிப்பு உள்ளிட்ட தகவல்கள் குறித்து பார்க்கலாம். நிர்மலா சீதாராமன் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கியமான தலைவர்களில் ஒருவராகவும் இந்தியாவின் அரசியல் சூழ்நிலையில் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கிக் கொண்டுள்ளார். இந்திய வரலாற்றில் முழுநேர இலாக்கா ஒதுக்கப்பட்ட முதல் பெண்மணி என்பதால் அவர் நிதியமைச்சராக உயர்த்தப்பட்டது ஒரு வரலாற்று தருணமாக பார்க்கப்படுகிறது. 1959ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி தமிழ்நாட்டின் மதுரையில் பிறந்த சீதாராமன், ரயில்வே ஊழியரான நாராயணன் சீதாராமனுக்கும் இல்லத்தரசியான சாவித்திரிக்கும் பிறந்தவர் ஆவார். இவர் முசிறி, திருச்சிராப்பள்ளி, திருவெங்காடு, தஞ்சாவூர் மற்றும் சேலம் மாவட்டங்களில் தமிழ் ஐயங்கார் பிராமண குடும்பத்தில் இருந்து வந்தவர். டாக்டர் சீதாராமனின் கல்வி பயணம் சென்னை மற்றும் திருச்சிராப்பள்ளியிலிருந்து டெல்லி உள்ள புகழ்பெற்ற ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் வரை சென்றது. திருச்சிராப்பள்ளியில் உள்ள சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரியில் பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டப்படிப்பை முடித்த அவர் JNUவில் பொருளாதாரத்தில் முதுகலை மற்றும் MBL பட்டம் பெற்றார். அவர் தனது வருங்கால கணவர் பிரகலா பிரபாகரை JNUவில் சந்தித்தார். இருவருக்கும் மாறுபட்ட அரசியல் சித்தாந்தங்கள் இருந்தபோதிலும் 1986இல் BJPயுடன் இணைந்த சீதாராமனுடன் பிரபாகர் மணம் முடித்தார். அவர்களுக்கு பிரகலா வாங்மாயி என்ற மகள் உள்ளார். அவரது முந்தைய பதவியில் சீதாராமன் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் கார்ப்பரேட் விவகாரங்களில் ஈடுபட்டார். அவரது அரசியல் பயணத்தில் 2003 முதல் 2005 வரை தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினராகவும் பாஜகவின் செய்தி தொடர்பாளராகவும் பணியாற்றினார். myneta.info என்ற இணையதளத்தின்படி நிர்மலா சீதாராமனின் மொத்த சொத்து மதிப்பு 2,63,77,861 ரூபாய் ஆகும். இதில் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் உள்ளன. அவர் 315 கிராம் தங்கமும் 2 கிலோ வெள்ளியும் வைத்திருக்கிறார். சொந்தமாக 7,33,187 ரூபாய் மதிப்புள்ள மாருதி சுசுகி டிசையர் வண்டியையும், ஹூண்டாய் i10 3,96,400 ரூபாய் மதிப்பிலும் வைத்துள்ளார். பஜாஜ் சேதக் ஸ்கூட்டர் ஒன்றும் சீதாராமன் பெயரில் உள்ளது. ஹைதராபாத் அருகே சுமார் 16 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விவசாயம் அல்லாத நிலம் அவருக்கு உள்ளது. அவரது அசையா சொத்தின் மதிப்பு 1,98,72,000 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 65,56,148 ரூபாய் தனிநபர் கடனாக உள்ளது. அவர் தனது ராஜ்யசபா தேர்தல் பிரமாண பத்திரத்தில் தன்னிடம் 43,500 ரூபாய் மதிப்புள்ள பணமும் 79,524 ரூபாய் வங்கியில் நிலையான வைப்பு தொகையும் இருப்பதாக அறிவித்துள்ளார். அதேபோல LIC போன்ற பிற காப்பீடுகளில் 4,43,500 ரூபாய் இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில்தான் வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காலை 11 மணிக்கு நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் தனது பட்ஜெட் உரையை நிகழ்த்துகிறார். இந்த 8வது பட்ஜெட் உரையில் தொழில்துறையினர் மற்றும் வரி செலுத்துவோர் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் வருமான வரி சலுகை, கேபெக்ஸ், புஷ், GST பகுத்தறிவு மற்றும் பல முக்கிய அறிவிப்புகளை எதிர்பார்க்கப்படுகின்றது.